நண்பர்கள் மற்றும் சகோதர சகோதரிகள், ஆஸ்ட்ரோ டிவி வியூவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள். ஏப்ரல் 8ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரைக்கு உண்டான ராசி பலன்களை நாம் பார்க்கவிருக்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள். ஜோதிடம் மற்றும் ராசி பலன் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஏப்ரல் மாதத்தின் 2வது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார், செவ்வாய் கும்ப வீட்டில் அமர்ந்திருக்கிறார், புதன் மேச ராசியில் இருக்கிறார். 9ஆம் தேதி வக்ரகதி அடைந்து மீனத்திற்கு திரும்புகிறார். மேஷத்தில் குரு சஞ்சரிக்கிறார், சுக்கிரன் மீனத்தில் அமர்கிறார், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, கன்னியில் கேது என கிரகங்கள்லாம் சஞ்சரிக்கின்றன. இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றம் எதுவும் இல்லை. இந்த வாரம் சந்திரன் கும்பம் ராசி, மீனம், மேஷம், ரிஷபம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார். மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் கவனமாக இருக்க வேண்டும். இந்த வார கிரகங்களின் சஞ்சார கூட்டணி பார்வைகளால் மேஷம் முதல் மீனம் வரைக்கு உண்டான 12 ராசிக்காரர்களுக்கும் யாருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும், சுபவிரய செலவுகள் யாருக்கு வரும் என்று இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் பண வரத்து வழக்கத்தை விட அதிகரிக்கும். ஆனால் செலவும் அதற்கு ஏற்ப இருக்கும். மற்றவர்களது உதவியும் இப்பொழுது கிடைக்கும். சாதுரியமாக பேசி எதிலும் வெற்றி காண்பீர்கள். அறிவுபூர்வமான அறிவுத்திறன் உங்களுக்கு அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். பேச்சாற்றல்களால் வாடிக்கையாளர்கள் கவர்ந்து இருப்பீர்கள். பங்கு மார்க்கெட் லாபம் ஓரளவு கூடுதலாகவே இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் செயல்திறன் அதிகரிக்கும். பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்புகள் இப்பொழுது வந்து சேரும். குடும்பத்தில் மனம் மகிழும்படியான நிகழ்ச்சி நடக்கும். வீடு வாகனம் வாங்கும் எண்ணம் அதிகரிக்கும். சிலர் அதற்கான முயற்சியில் ஈடுபடுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதன் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும். உடல் ஆரோக்கியம் இப்பொழுது சீராகவே இருக்கும். பெண்கள் சாதுரியமாக பேசி எல்லா காரியத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். பணவரத்து கூடுதலாகவே இருக்கும். பொறுப்பு அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்விக்கான செலவு கூடும். சக மாணவர்களிடம் அனுசரித்து செல்வதன் மூலம் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எந்த ஒரு சின்ன வேலைக்காகவும் மிகவும் பாடுபட வேண்டி இருக்கும். எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு தாமதமாகவே கிடைக்கும். பயணங்களின் போது கவனமாக இருப்பது நல்லது. எல்லா கஷ்டங்களும் நீங்கும். பொருளாதாரம் மேம்படும். தைரியம் உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் தேவையற்ற மன சஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும். மற்றவர்களிடம் அனுசரித்து செல்வதன் மூலம் வீண் பிரச்சனை வராமல் தடுக்கலாம். சிறிய விஷயத்துக்கு கூட கோபம் வரலாம். கோபத்தை கட்டுப்படுத்துவது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை தரும். திடீர் பண தேவை உங்களுக்கு உண்டாகலாம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் தொழில் வியாபாரம் தொடர்பான வீண் அலைச்சல் ஏற்படும். வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக பேசுவது நல்லது. எதிர்பார்த்த பணம் கைக்கு வருவதில் தாமதம் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிர்வாகம் பற்றி யாருடனும் விமர்சனம் செய்யாமல் இருப்பது நல்லது. பதவி உயர்வு இப்பொழுது சம்பள உயர்வு உங்களுக்கு தாமதப்படலாம். இந்த வாரத்தில் உங்களுக்கு பரிகாரம் திருப்பதி பெருமாளை வணங்க கடன் சுமை குறையும். வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும். பண வரவு கணிசமாக இருக்கும். அன்பர்களே, இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.